நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஓகே. சோ இன்னைக்கான கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் உங்ககிட்ட கேள்வி கேட்டு ரொம்ப நாட்கள் ஆயிருச்சு, நீண்ட மாதங்கள் ஆயிருச்சுன்னு நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா. அதனால கேள்வியோட இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம கதையை தொடங்கலாம். கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்னதாக நம்முடைய அலுவலகத்துல இருந்து டூர் போயிருந்தாங்க. நீங்க போயிருந்தீங்களா? எப்படி இருந்துச்சு டூர் எல்லாம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. இந்த டூரை பத்தி தான் இப்ப கேள்வி. அதனால நீங்க டூர்ல கரெக்டா ஃபுல் அட்டென்டிவா இருந்தீங்களா? சொல்லுங்க. என்ன கதை அப்படின்னா, இந்த கதையிலயும் ஒரு அலுவலகத்துல இருந்து என்ன பண்றாங்க, டூர் போறாங்க. டூர் போய் இதே போல நம்ம எல்லாம் கன்னியாகுமரி போய் நீங்க சூரிய உதயத்தை பார்க்க போனீங்களா? இன்னைக்கு சூரிய உதயம் சன் ரைஸ் பாத்தீங்களா, சன் செட் பாத்தீங்களா? சன் செட் தான் பார்த்தேன். சன் ரைஸ் பார்த்துட்டே இருந்தா அது எங்க போய் அதுக்குள்ள மேல வந்துரும். எங்க ரூம்குள்ள இருந்து பார்த்தோம். பட் ஆனா அது எந்த பக்கம் உதிக்குதுன்னு தெரியல. கிழக்காம தான் பாத்தீங்க? இல்ல, அது வந்து டைமிங் தெரியல. ஓகே 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 ஓகே. அதானே. ஸோ என்னன்னா அதேதான், கன்னியாகுமரிக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அலுவலகத்துல இருந்து டூர் கூட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்களும் இதே மாதிரி காலைல சன்ரைஸ் பார்க்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ரெடியாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த டூர்ல போயிருக்கிறாங்க. சன்ரைஸ்லாம் நிறைய பேர் கும்பலா எல்லாம் மொத்தமாக நின்று பார்த்து அதை ரசிச்சுட்டு ரிட்டர்ன் என்ன பண்ணியாச்சு, டூர்லாம் முடிச்சு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த அலுவலகத்தில் ஒரு அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, டூர்ல இங்கே போனோம் இதெல்லாம் பார்த்தோம், நம்மலாம் கதை பேசணும் இல்லைங்களா, அந்த மாதிரி அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கதை பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் போனோம் பார்த்தோம் அப்படின்ட்டு. அப்போ அதில் ஒரு 2 நண்பர்கள், அவனை சன்ரைஸ் என்ன சன்ரைஸ் நல்லாவே இல்லை, ஃபுல்லாக அங்கே மேகம் என்ன பண்ணிருச்சு, எல்லாத்தையும் மறைச்சிருச்சு, ஒரே கரும் மேகத்தை மட்டும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது, சன்ரைஸை பார்க்க முடியல. நாங்கள் போன அன்னைக்கு மேகமூட்டமாக இருந்தனால சூரியன் பாதி தூரம் மேலே கடல்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது, பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, அது கூட ரொம்ப அழகா இருந்துச்சு, ஏன்னா அந்த சூரியன் மேகத்துக்கு பின்னாடி அப்படி உதிச்சு எழும்போது அதனுடைய அந்த ஒளி கற்றைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படி எல்லா பக்கமும் டைவர்ட் ஆனப்போ அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா, அந்த மேகத்துல இருந்து என்னமோ வெள்ளி கோடுகள் எல்லாம் அப்படி டிராயிங் பண்ண மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க. இப்போ இது போலதான் நாமும் பல நேரங்கள்ல ஒரே விஷயத்த இருவேறு கோணங்களில், இப்போ இது 2 பெர்ஸ்பெக்டிவ் நம்ம சொல்லியிருக்கோம், இது போல இன்னும் பல பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணும் இருக்கும். ஸோ அப்போ அதில் எது நல்ல விஷயங்களோ அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதில் நாம் கவனத்தை செலுத்தி வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். சூப்பர். இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்போ ஆளி தரிசனம் பார்க்கலாம்.
வார்த்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மறியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. ஆதாரம் நீயே என்றே அண்டி வருவோர்க்கு எல்லாம் ஆதரவு தருபவளே, வேளாங்கண்ணி தாழ்வரையே. அம்மாவும் காட்சியெல்லாம் ஏழைகளின் வாக்கியமே, என்னாலும் இவர்களுக்கு உதவிடும் உன் திருக்கரமே. கண்ணின் மணியைப் போலே எம்மை காத்திடும் தெய்வ தாயே, மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் உங்கள் பாதம் பற்றியே வாழ்வோம். இன்னும் ஒரு முறை என் தாயே நீ இந்த உலகில் பிறந்தாய், ஏழை எளியவர் உன்னோடு இன்று புது உலகம் படைத்தார். அழகோவியமே எங்கள் அன்னை மறியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மறியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள சிறப்பா நம்ம தொடங்கியாச்சு. ஓகே, இன்னைக்கு கதை நல்லா சொன்னீங்க. டாபிக் என்ன? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருமே லைஃப்ல ஒரு ட்ராப், ஒரு வலையில என்ன பண்ணியிருக்கோம்னா விழுந்து இருக்கிறோம், சிக்கி இருக்கிறோம். அது என்ன வலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்திருப்போம், குளிப்போம், கிளம்புவோம், வேலைக்கு போறோம், வேலைக்கு போவோம், ரொட்டீன் லைஃப். அதேதான் பாருங்க, நான் எவ்வளவு பெருசா சொன்ன ஒரே வார்த்தை ரொட்டீன். ஏன்னா நாங்க செய்யறோம்ல, அதனால அது கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்துருச்சு. கண்டிப்பா எல்லாருமே என்னன்னா அதுதான், நமக்கு காலைல எந்திரிச்சோமா, வேலைக்கு போனோமா, திரும்ப வந்தோமா, ஈவினிங் சாப்பிட்டோமா, தூங்கினோமா, மறுநாள் காலைல எந்திரிச்சோமா, வேலைக்கு போனோமா, இதுதான் ரொட்டீன். அப்ப இந்த ரொட்டீன் ட்ராப் அப்படிங்கிற ஒரு வலைக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாருமே சிக்கி இருக்கிறோம். அப்ப இதுல இருந்து வெளிவருவதற்கான வழிகள் என்னென்ன? ஓகே, ஏன்னா இது இப்படியேதான் லைஃப் போயிட்டு இருந்துச்சுன்னா, யார்ட்டே ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டா, வாழ்க்கை எங்க போகுது, நம்ம தான் வாழ்க்கை பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். அப்படிதான் நமக்கான பதில் என்பது கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்கு மாற்றாக என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்கிறது, ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்குது, என் வாழ்க்கை நான் விரும்பிய வண்ணம், நான் விரும்பிய திசையில் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லணும்னா இந்த ரொட்டீனை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ரொட்டீன் ட்ராப்பை உடைக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வழக்கமாக எழுந்திருக்கும் நேரத்தை காட்டிலும் ஒரு 1/2 மணி நேரம் முன்னதாகவே என்ன பண்ணுங்க, எந்திங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு என்ன காரணம்? அந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து செய்யணுமான்னு கேட்டா அது கிடையாது. அந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னதாக ஒரு வேலையை தொடங்குங்கன்றீங்க. புதுசா அதாவது ஒரு பிரேயர் பண்றதுக்கு, எக்ஸசைஸ் பண்றதுக்கு, மெடிடேட் பண்றதுக்கு. சோ அப்ப அந்த 1/2 மணி நேரத்தை அதுக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணுங்க. அப்போ ஒரு ரொட்டீன்ல இருந்து வேற ஒரு விஷயம் என்ன ஆகுது, மாறுது. ஸோ அப்போ ஸ்டார்டிங்ல என்ன பண்றதா நான் மாத்துறேன். அதாவது எப்போதுமே ஃபினிஷிங் போய் நடுவில் திருத்திக்கும், சைட்ல திருத்திக்கும் அப்படிலாம் கிடையாது. தொடக்கத்துல இருந்து திருத்திட்டு வந்தாதான் அது கரெக்டா என்ன பண்ண முடியும், சரி செய்ய முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் எழுந்திருக்கக்கூடிய நேரத்திற்கு 1/2 மணி நேரத்திற்கு முன்னதாக எழுந்து வழக்கமா செய்யக்கூடிய வேலையை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யாதீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு எந்திக்காமலே இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு நம்ம வழக்கமா செய்யற வேலையை செய்யும் போது நமக்கு ஒரு புதிய விஷயத்தை தொடங்கின மாதிரியும் இருக்கும், ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ரொட்டீன்ல இருந்து நம்மளால வெளிவர முடியும். சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில்
எனக்கு செவி சாய்த்தீ. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீ. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீ. பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக பெயரையும் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. கைவினை பொருளை கைவிடாதேயும் கைவிடாதேயும். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் 138. இது ஒரு நன்றி பாடல். தாவீது அரசராக மாறிய பிறகு பாடப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கலாம் என்று பல விவிலிய அறிஞர்கள் கருதுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பாடலினுடைய பின்னணி நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை, நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கின்றது. காரணம், தாவீது பல அவமானங்களை, துன்பத்தை, துரோகத்தை கடந்து வந்தவர். சவுலின் கையிலிருந்து தப்பி ஓடி இருக்கின்றார். நண்பர்களால் துரோகத்துக்கு உள்ளாகி இருக்கிறார். சொந்த குடும்பத்திலேயே ஏற்பட்ட வலி, பலமுறை மரணத்தின் விளிம்பை கூட பார்த்தவர். ஆனால் இத்தனைக்கும் நடுவில் ஆண்டவர் தமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்று நினைத்து அவருக்கு நன்றி கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பாடல் ஆசீர்வாதத்தின் உச்சத்திலிருந்து வருகின்ற திருப்பாடல் அல்ல, மாறாக ஆண்டவருடைய வாக்குறுதி நிறைவேறியதை நினைத்து எழுகின்ற நன்றியின் அழுகுரல். நம்முடைய சிந்தனைக்கு இந்த திருப்பாடலை நான் 3 பகுதிகளாக பிரிக்க ஆசைப்படுகிறேன். முதல் 2 வசனங்களை முதல் பகுதியாகவும், 3வது வசனத்தை 2வது பகுதியாகவும், 7 மற்றும் 8வது வசனங்களை 3வது பகுதியாகவும் பிரிக்கிறேன். முதல் பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன்.
உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். அன்பிற்குரியவர்களே, இங்கே தாவீது கூறுவது, ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்கிறேன் என்று. இது வெறும் நன்றி நிறைந்த வார்த்தைகள் அல்ல, மாறாக இது ஒரு ஆழ்ந்த ஆவிக்குரிய ஒப்பு கொடுத்தல். தாவீது அரசர் இங்கே ஆண்டவரிடம் எதுவும் கேட்கவில்லை. முதலில் அவர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றார். முழு இதயத்தோடு உமக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்கிறார். முழு இதயம் என்றால் என்ன? முழு இதயம் என்பது இரட்டை மனம் கலந்த இதயம் அல்ல. ஆண்டவருக்கும் உலகுக்கும் இடையே நிற்கின்ற பிளவுபட்ட இதயம் அல்ல. வெளியில் பக்தி, உள்ளே அகந்தை கொண்டிருக்கின்ற இதயம் அல்ல. மாறாக ஆண்டவர் மட்டும்தான் என்னுடைய வாழ்வின் முழுமையாக இருக்கின்றார் என்று நினைக்கின்ற இதயம். இரண்டாவதாக தாவீது கூறுவது, உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் என்கின்றார். தாவீது தன்னுடைய வாழ்நாளில் பல ஏமாற்றங்களை, துரோகத்தை சந்திக்கிறார். ஆனால் ஆண்டவரிடமிருந்து அவர் பெற்றது எல்லாம் பேரன்பும் அவருடைய உண்மையும் தான். காரணம், அவர் வாக்கு மாறாதவர், நீதி வழுவாதவர், அவருடைய அன்பு என்றும் குறைவுபடாது. எனவேதான் தாவீது முழு மனதோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடி நன்றி செலுத்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் ஆண்டவருடைய பல வாக்குறுதிகளை பெற்றிருக்கின்றோம். அவரது பேரன்பையும் உண்மையையும் நினைத்து நாம் என்றாவது புகழ்ச்சி பாடல், நன்றி பாடல் பாடியிருக்கின்றோமா? வெறும் வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய வாழ்வால். சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர் என்று. அன்பிற்குரியவர்களே, இது தாவீது அரசருடைய தனிப்பட்ட சாட்சியை மட்டும் கிடையாது, மாறாக நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை அளிக்கின்ற வசனமாகவும் இருக்கிறது. ஏனெனில் தாவீது கூறுகிறார், நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என்று. இது வெறும் முதட்டினால் வருகின்ற வார்த்தைகள் அல்ல, மாறாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற அழுகுரல். அன்பிற்குரியவர்களே, திருவிவிலியத்தில் பலர் ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குரல் எழுப்புகின்றார்கள். உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி தங்களுடைய விடுதலைக்காக அழுகின்றார்கள். ஆண்டவர் அவர்களுடைய அழுகுரலை கேட்கின்றார். இங்க கேட்கின்றார் என்றால் வெறும் காதால் மட்டும் கிடையாது, அவர்களுடைய அழுகுரலை கேட்டு அவர்களுக்கு விடுதலை அளிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இறைவன் நம்முடைய அழுகுரலை கண்டும் காணாதவர் போல இருப்பவர் அல்ல. எனவேதான் நாம் எசாயா 59:1 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இறைவன் நமக்கு பதிலளிக்கின்ற இறைவன், நாம் மன்றாடுகிற நாளில் நமக்கு செவி சாய்க்கின்ற இறைவன், நம்முடைய மனதிற்கு வலிமை அளிக்கின்ற இறைவன். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் புகழ்ச்சி பாடல், நன்றி பாடல் பாடுகின்றோமா? சிந்திப்போம். மூன்றாவது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர், என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர், உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர், நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, உமது கைவினை பொருளை கைவிடாதேயும் என்று. அன்பிற்குரியவர்களே, இங்கே தாவீது நமக்கு மற்றும் ஒரு சிந்தனையை கொடுக்கின்றார். வசனம் 7 நாம் வாசிக்கின்றோம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர் என்று. அதற்கு அர்த்தம், விசுவாச வாழ்வு என்பது துன்பங்கள் அல்லாத வாழ்வு அல்ல, மாறாக துன்பத்தின் நடுவிலும் ஆண்டவர் என்னுடன் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை. நம்பிக்கையாளர்கள் நம்முடைய வாழ்வில் ஏராளமான போராட்டங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, ஆழமான வலிகள் உண்டு. ஆனால் அன்பிற்குரியவர்களே, அந்த போராட்டங்கள், கண்ணீர், வலி இவற்றின் நடுவில் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவதில்லை. அவர் நம்மிடையே இருக்கின்றார், அவரது வலக்கையால் நம்மை காப்பாற்றுகின்றார். எனவே நம்முடைய வாழ்வில் கலக்கம் ஏற்படுகின்ற பொழுது, இன்னல்கள் நம்மை மூழ்கடிக்கின்ற பொழுது, துன்பங்கள் நம்மை தூக்கி வீசுகின்ற பொழுது மனம் தளர வேண்டாம் என் அன்பிற்குரியவர்களே. ஆண்டவர் நமக்காக நிச்சயம் அனைத்தையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போமா. எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் எங்களுக்காக கொடுத்த திருப்பாடல் 138க்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய முழு இதயத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த எங்களுடைய இதயத்தை பக்குவப்படுத்திடலாம் ஆண்டவரே.
நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, தாழ்ச்சி நிறைந்த இதயத்தை எங்களுக்கு கொடுத்தருளும், நன்றி நிறைந்த இதயத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். இதனால் நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய புகழை பாட எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன். சிறப்பான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ரொட்டீன் ட்ராப் அப்படிங்கிற என்னுடைய வழக்கமான வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட செய்ய வேண்டிய செயல்கள்ல அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்கன்னா, இது புதுசுதான். டெய்லி ஒரு 10 பக்கமாவது படிங்களேன் அப்படின்றாங்க. எப்போ உங்களுடைய டைம் எப்படி உங்களுக்கு சௌரியமா இருக்கோ அந்த மாதிரி டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று காலையிலேயா இருக்கலாம், இல்லை தூங்க போறதுக்கு முன்னாடியா இருக்கலாம். இப்படி ஒரு புது விஷயத்தை நீங்க தொடங்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தகம், அதுல இருந்து நீங்க ஒரு 10 பேஜ் நீங்க படிக்கும் பொழுது, பைபிள் ஆகட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் ஆகட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளா கூட நமக்கு இருக்கும். ஒரு புதிய ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்ற ஒரு நினைப்பும் நமக்கு இருக்கும். கண்டிப்பா இதனால வாழ்க்கை மாற்றம் வருவான்னு கேட்டா நிச்சயமாக மாற்றம் வரும். என்ன அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல இருக்கின்ற பொழுது எங்க பெரியமா வீட்டுக்கு எல்லாரும் ஊருக்கு சொந்தக்காரங்க வீட்டுலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் போவோம். அப்போ வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வரக்கூடிய ஃபாதர்ஸோ இல்லை வீட்டுக்கு யாராவது வரக்கூடிய அந்த மாதிரி ப்ரேயர் டீம்ல இருந்து யாராவது வருவாங்க இல்லையா, வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பைபிள் வேர்சஸ் எடுத்து என்ன பண்ண சொல்லுவாங்க, புரட்ட சொல்லுவாங்க. அப்போ நானும் எங்கள் பெரியமா பையனோட 2வது பையனும் 2 பேரும் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ். நான் என்ன பண்ணிடுவேன், டக்குன்னு எடுத்து புரட்டி அந்த பைபிள் வேர்சஸ் என்ன அப்படிங்கிறத நான் வாஸ்து அவனுக்கு சொல்லிடுவேன். அப்போ எனக்குள்ள ஒரு என்ன சொல்ல, ஒரு நம்பிக்கைங்கிறோட ஒரு செருக்கு, ஒரு ஆணவம் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு முன்னாடி நான் எடுத்துட்டேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஒரு மாதிரி நம்மளே பெருசா நினைச்சுக்கிட்ட ஒரு எண்ணம் உண்டு. இது சின்ன வயசுல. அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சோம், காலேஜ் எல்லாம் போனோம். இப்போ அதுக்கப்புறம் அதே மாதிரி வீடுகளில் இதே மாதிரி நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அந்த பைபிள் வேர்சஸ் சொன்னோம் அப்படின்னா, அவன் இப்போ பைபிளை புரட்டுறதெல்லாம் இல்லை, ஆனா அந்த பைபிள் வேர்சஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டா சொல்லிடுவான். அவருக்குள்ள அந்த ஒரு வெறி, அது வெறியாது எப்படி, அதாவது அவனுடைய பழக்கம் நான் பார்த்திருக்கிறேன். காலையில தூங்க எந்திரிச்ச உடனேயும் சரி, நைட்டு தூங்க போறப்போ சரி, பைபிள் படிச்சுட்டு தான் தூங்குவான். அவனோட அது பழக்கம் அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டான். அது எதுக்கு மாத்தினான்லாம் தெரியாது. ஆனா அதை நான் கண்கூட நான் பார்த்திருக்கிறேன். அவன் தலைமாட்டில் எப்பவும் பைபிள் இருக்கும். காலைல எந்திரிச்ச உடனே பைபிள் வாசிப்பான், திரும்ப தூங்க போறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிப்பான். இப்போ அவனோட பைபிள் வேர்சஸ் என்ன பண்ண முடியும், சில குறிப்பிட்ட வசனங்கள் எல்லாமே நீங்க அதிகார வசனம் சொன்னீங்கன்னா நமக்கு அதே மாதிரி சொல்ல முடியுமான்னு கேட்டா தெரியாது. பிராங்கா ஒத்துக்கிட்டு தான் ஆகும். கண்டிப்பா. சோ அப்ப என்னன்னா, இந்த படிக்கக்கூடிய பழக்கம், அதனால வாழ்க்கையில் எனக்கு நிறைய நல்ல ஒரு நிலைக்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகிறது. சோ அப்ப இது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் விபிலியத்தையோ இல்ல நல்ல ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நம்மளால மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்றதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நம்மால் காண முடியும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். பிப்ரவரி 26 புனித மெக்டில்ட். ஜெர்மனி நாட்டிலுள்ள சாக்சோனி நகரில் ஹெல்ப்டா என்ற இடத்தில் கிபி 1241ஆம் ஆண்டு வசதியான குடும்பத்தில் பிறந்தார் மெக்டில்ட். சிறுவயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த மெக்டில்ட் 7வது வயதில் தன் உடன் பிறந்த சகோதரியான அருட்சகோதரி ஜெர்த்ரூத்தின் மடத்தில் தங்கி ஆன்மீகத்தில் வளர்ந்தார். சுமார் 10 ஆண்டுகள் மடத்தில் தங்கியிருந்த மெக்டில்ட் அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டு துறவற பயிற்சி பெற்று அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார். இறை ஞானத்திலும் ஆளுமை திறனிலும் சிறந்து விளங்கிய அருட்சகோதரி மெக்டில்ட் தன் சபையின் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணிகள் செய்தார். இசையில் ஆர்வம் நிறைந்த மெக்டில்ட் பாடல் குழுவினருக்கு பயிற்சி அளித்து திரு இசையின் மூலம் ஆண்டவரை புகழ்ந்து பாடினார். ஜெபத்தில் வேரூன்றி தாழ்ச்சியினை தனது வாழ்வாக கொண்டு வாழ்ந்த மெக்டில்ட்டுக்கு ஆண்டவர் பல முறைகள் காட்சியளித்து வெளிப்பாடுகளை அருளினார். ஆண்டவர் அருளிய வெளிப்பாடுகள் புத்தகமாக தொகுக்கப்பட்டு துறவறத்தாரின் ஆன்மீக வாழ்விற்கு வழிகாட்டும் நூலாக அமைந்தது.
பெனடிக்ட் சபையினைச் சேர்ந்த குருக்களுக்கும் தன் சக சகோதரிகளுக்கும் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்த மெக்டில்ட் கிபி 1298 ஆண்டு நவம்பர் 19ஆம் நாள் விண்ணகமடைந்தார். உறுதிமிக்க விசுவாசத்தோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவர் பணி செய்த அருட்சகோதரி மெக்டில்ட் திருச்சபையினால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித மெக்டில்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருவழிபாடுகளில் உதவி செய்கின்ற இசையமைப்பாளர்களுக்காகவும் பாடகர்களுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ரொட்டீனா செய்யற அந்த வேலையில இருந்து எப்படி நம்ம உடைச்சுக்கிட்டு வெளியில வரணும்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்து அதுக்கான வழி என்ன? ஸோ அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம், அந்த ரொட்டீன் லைஃபை உடைச்சிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு செய்ய வேண்டிய செயல் என்னன்னா, நம்ம வேலை செய்யறதுக்கு ஒரு ஷெட்யூல் போடுவோம். இன்னைக்கு இந்த வேலை செய்யணும், இந்த வேலை இன்னைக்கான வேலை அப்படின்னு சொல்லி ஒர்க் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம லைஃப் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி என் நண்பர்களுக்கான நேரம், என் குடும்பத்திற்கான நேரம், எனக்கான நேரம், என்னோட கிரியேட்டிவிட்டியை காட்டுறதுக்கான நேரம். அப்போ ஒரு இந்த ஷெட்யூல் என்னன்னா ஒரு இயர்லி பிளானா கூட என்ன பண்ணிருக்கலாம், போட்டுக்கலாம். அப்போ ஓகே, ஜனவரி ஆரம்பிச்சு பிப்ரவரி முடிய போகுது, அடுத்த மார்ச் மாதத்துல எங்க குடும்பத்தினரோடு நான் ஒரு சுற்றுலாவுக்கு என்ன பண்ணுவேன், செல்லுவேன். இந்த பிப்ரவரி ஏப்ரல் மாதத்துல குறிப்பா அந்த நம்முடைய ஈஸ்டர் சமயங்கள் அது நெருங்கி வருகின்ற பொழுது என்னை நானே புதுப்பித்துக் கொள்ள ஒரு தியானத்துல நான் என்ன பண்ணுவேன், நான் கலந்து கொள்வேன். ஸோ அப்போ இந்த மாதிரியான லைஃப் ஷெட்யூலோட நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த ரொட்டீன் லைஃப்ல இருந்து நம்மளால வெளிவர முடியும். சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். கிராமத்து ஆரம்ப பள்ளி அது. நிறைய பேர் படித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு 5ஆம் வகுப்பு மாணவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவன். அவர் பெயர் அப்பாவு. அவன் பார்ப்பதே ஆந்தை விழிப்பது போல இருக்கும். அதனாலேயே அவன் பேரு ஆந்த மொழி அப்பாவும் ஆயிப்போச்சு. வாத்தியாருக்கு அவனை பத்தி ஏகப்பட்ட கவலை. இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தா எந்த கேள்வியை கேட்டாலும் மற்றவங்க சாதாரணமா முழிச்சாலும் இவன் மட்டும் ஆந்த மொழி முழிப்பானே, என்ன செய்யறது? அதுதான் அந்த வாத்தியாரோட கவலை. அதனாலேயே இன்ஸ்பெக்ஷன் எப்போ வரும்னு மிரண்டு போய் கிடந்தார் அந்த வாத்தியாரு. பயந்தபடி பள்ளிக்கூடத்துக்கு ஆணை வந்துருச்சு, வர்ற திங்கட்கிழமை ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன். ஆடி போயிட்டாரு வாத்தியாரு, பீதியாகி போயிட்டாரு வாத்தியாரு. அவருக்கு யோசனை ஒண்ணு வந்துச்சு. அன்னைக்கு அந்த பையன் ஸ்கூலுக்கு வந்தா தானே எந்த கேள்வியை கேட்டாலும் இப்படி ஆந்த மொழி மொழிப்பான், பிரச்சனையாகி போகும். அவன் வராம இருந்துட்டா உடனே கிளம்பிட்டாரு. அவங்க அம்மாவை பார்த்து பையனை திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு கிளம்பிட்டாரு. அந்த அம்மாவே எதிர்த்தாப்புல வந்தாங்க. இவர் விஷயத்த சொன்னாரு. அம்மா, உங்க பையன் என்ன கேள்வியை கேட்டாலும் அந்த மாதிரி முழிக்கிறான் பாருங்க, திங்கட்கிழமை இன்ஸ்பெக்ஷன், பையனை பள்ளிக்கு அனுப்பாதீங்க, பிரச்சனை ஆயிரும். அதுக்கு அந்த அம்மா அசால்ட்டா சொன்னாங்களாம், இதுக்கு போய் ஏன் சார் பிள்ளைய ஸ்கூலுக்கு வர வேணாம்னு சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் வர்றப்ப நீங்க இந்த கேள்வியை கேளுங்க, சரியா அவன் பதில் சொல்லிடுவான் பாருங்களேன். என்ன கேள்விமா? ஆந்தை எப்படி முழிக்கும்? அதான் சார் கேள்வி. சரிதான், பதிலுக்கு ஏற்றபடி கேள்வியை மாத்து. டீச்சர் வாழ்க்கையை வளமா வாழ 5 அறிவுரைகள் தாங்க டீச்சர். இதோ அந்த 5ஐயும் கதையா சொல்றேன், கேளுங்கள். மாணவர்களே, கல்லூரி மாணவர்களே, பள்ளி மாணவர்களேன்னு சொல்றாங்க. ஒரு கிராமத்தில் மழை வரம் வேண்டி எல்லோரும் சேர்ந்து இறைவேண்டல் செய்ய கூடினார்கள். அதிலே ஒரே ஒரு மாணவன் மட்டும் குடையை எடுத்து வந்தான். இதுக்கு பேர் தான் ஃபெய்த், விசுவாசம். குழந்தையை மேலே தூக்கி போட்டு விளையாடினார் அப்பா. மேலிருந்து கீழே விழும்போது சிரித்தபடியே விழுந்தது குழந்தை. இதற்கு பெயர்தான் ட்ரஸ்ட், நம்பிக்கை. நாளை நாம் உயிரோடு இருப்போம் என்கின்ற எந்த உத்தரவாதமும் இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் படுக்க போகும் முன் அலாரம் வைத்து விட்டு படுக்க போகிறோம். அதற்கு பெயர்தான் ஹோப், நம்பகத்தன்மை.
நடப்பது எதுவும் கையில் இல்லை என்று தெரிந்தும் எதிர்கால திட்டம் வகுக்கிறோம். அதற்கு பெயர்தான் கான்பிடன்ஸ், மனத்திடம். உலகமே கஷ்டப்படுவதை தினம் தினம் பார்த்து வருகிறோம். அது போலவே நாமும் கஷ்டப்படுவோம் என்று அறிந்திருந்த போதிலும் நாம் திருமணம் செய்து கொள்ளுகிறோம். அதற்கு பேர்தான் ஓவர் கான்பிடன்ஸ், மிதமீறிய மனதிடம். எப்படி இந்த 5 அறிவுரை குட்டி கதைகள் நல்லா இருக்கா? டேய், முட்டாளுக்கும் அடிமுட்டாளுக்கும் என்னடா வித்தியாசம் சொல்றா அப்படின்னு வாத்தியாரு கேட்க, இப்படி பதில் சொல்லி ஏகத்துக்கு அடி வாங்கினானா ஒருத்தன், சார் நாங்க எல்லாம் அடி வாங்கினதுனால முட்டாள் சார், எல்லாத்தையும் அடிக்கிறதுனால நீங்க அடிமுட்டாள் சார். இதுதான் சார் முட்டாளுக்கும் அடிமுட்டாளுக்கும் உள்ள வித்தியாசம். ஆம், அடிப்பது மட்டும் முட்டாள்தனம் அல்ல, அடிக்க கை ஓங்கினாலே முட்டாள்தனம்தான், மன உளைச்சல் ஆகிவிடும். இதுவே தற்கால பள்ளி போதனா உளவியல் நிலவரங்கள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ரொட்டீன் லைஃப், அந்த ட்ராப்ல இருந்து நான் வெளியே வருவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா என்ன? அடுத்தது என்னன்னா, இப்போ நம்ம ரொட்டீன் லைஃப்ல இருந்து நம்ம உடச்சிக்கிட்டு வெளியில வரணும்னு பேசுறோம். அதுக்கு நமக்கு முதல்ல தடையா இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த சோஷியல் மீடியா ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்றோம் இல்லையா இந்த சோஷியல் மீடியாலாம். ஸோ அதில் நம்ம உடச்சிட்டு வெளில வந்தோம்னா அதில் கிடைக்கிற அந்த டைமை வந்து மற்ற ஒரு புதிய விஷயத்தை நம்ம தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே அதில் தான் முழிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம தவிர்த்துட்டு ஒரு புதிய விஷயத்தை நம்ம சொன்ன மாதிரி புக்கு படிக்கலாம், பைபிள் படிக்கலாம், ப்ரேயர் பண்ணலாம். இப்படி ஒரு புதிய விஷயத்தோட நம்ம தொடங்கும் பொழுது அந்த நாள் முழுக்க நமக்கு ஏதோ ஒரு புதுசா உணர்ற மாதிரி இருக்கும், ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி உறங்க செல்லும் முன்னும் மொபைல் போனும் அதே சோஷியல் மீடியா தான், காலை கண் விழித்த பின் எழுந்த உடனே இருக்கிறதும் அதே மொபைல் போன், அதே சோஷியல் மீடியா தான். ஸோ அப்போ நாம் எதை உட்கொள்கிறோம் அப்படிங்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்ல ஃபுல்லா எனக்கு நாள் ஃபுல்லா நாங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். காலையில் எந்திக்கிறப்போ ஒரு நல்ல செய்தி வந்து கேட்டு, ஒரு நல்ல இறைவார்த்தை கேட்டு இருந்துச்சு, அந்த நாள் முழு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். காலையில ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு செய்திகளை நம்ம வந்து பார்த்தோ கேட்டோ அந்த நாளை தொடங்கினா அந்த நாள் முழுவதும் அதே மைண்ட் செட்ல என்ன பண்ணும் போகும். அப்போ அந்த ரொட்டீன் ட்ராப்ல இருந்து மாறுவதற்கு இந்த சோஷியல் மீடியா யூசேஜை குறைச்சிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வருவோம். நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ரொட்டீன் லைஃப்ல இருந்து வெளியே உடச்சிக்கிட்டு வரணும் செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்க ரொட்டீன் லைஃப்ல நீங்க டெய்லி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நமக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா? எனக்கு வந்து டிராயிங் வரைகிறது பிடிக்கும், எனக்கு வந்து என்னோட உடம்ப வந்து நல்லா கட்டுக்கோப்பா வைத்திருக்க பிடிக்கும், இல்லை எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். அதை நீங்க சைட் பை சைடா நீங்க செய்யும் பொழுது உங்களோட ரொட்டீன் லைஃப்ல இருந்து ஒரு போரிங்கான லைஃப்ல இருந்து உங்களால மாற்று காண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. அதாவது நமக்கு பேஷன், நமக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நமக்கு பிடித்தமான சில செயல்கள், அதை சைட் பை சைடா ஒரு சைட் ப்ராஜெக்ட் போல அதை நான் தொடர்ந்து செய்து வருவேன். சில நேரங்கள்ல அது இன்கம் தரக்கூடிய விஷயமா கூட என்ன பண்ணலாம். இப்போ சில பெண்கள் பாத்தீங்கன்னா பண்றாங்க பாத்தீங்களா, பேக்கிங் பண்ணி வீட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேக்ஸ் ஆர்டர் பண்ணி பண்ணுவாங்க. அப்புறம் வீட்ல இருந்தே வந்து இந்த ஓவியம்லாம் வரைஞ்சி, இந்த எம்ப்ராய்டிங்லாம் பண்ணி, பெயிண்டிங் பண்ணி, அந்த மாதிரிலாம் கண்டிப்பா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுபோல எனக்கு எது ஆர்வமாக இருக்கிறது, எதில் என் ஆர்வம் இருக்கிறது, அதை கண்டறிந்து அதை அப்படியே சைட் பை சைடா ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் செலவிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த ரொட்டீன்ல இருந்து வெளிவர முடியும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் 6ஆம் செய்யுளில் நாம் நுழைகிறோம். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும், பேணார் திறன் வேறு கூறி பொறையும், அறவினையை காராண்மை போல ஒழுகலும், இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இன்று பிறர் தன்னை பேணுங்கால் நாணல் 3 செய்திகளை உள்ளடக்கி இவை மிகச்சிறந்த ஆளுமை செல்வங்கள். இன்றைக்கு ஆளுமை என்கிற அந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இவர் இதற்குரிய ஒரு ஆளுமை, ஒரு தோற்றம், ஒரு சிறப்பு, மேன்மை என்பதாக பார்க்கின்றோம். இங்கே ஆளுமை செல்வங்கள் இந்த திரிகடுகத்தின் மூலமாக முன்வைக்கப்படுகின்றன.
அவற்றுள் முதன்மையானது என்னவென்றால் நாணம். நாணம் எது தொடர்பான நாணம்? மற்றவங்க நம்மை பற்றி மிக உயர்வாக நம்முடைய பண்புகளை ஏற்பிசைவு செய்து பாராட்டுகிறார்கள் என்றால், அந்த பாராட்டுகிற நேரத்தில் எனக்கு அந்த பாராட்டுக்கு உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்று அங்கு ஏதோ பெருமிதமாக இருத்தல் அல்ல. மாறாக அப்படி அவர் பாராட்டுகின்ற பொழுது நாணப்படுதல். நாணம் நாணம் ஒரு உயரிய தன்மை. எனவேதான் நான் உடைமை என்பதற்கே 10 குறள்களை வைத்திருக்கிறார் வள்ளுவர். அதைத்தான் நாம் திரைப்பாடல் ஒன்றில் கூட பார்க்கிறோம். ஒரு பெண்ணை உருவகிக்கின்ற பொழுது அப்படி அவர் சொல்லுகிறார், நவரசத்தில் அவள் நாணம், காலங்களில் அவள் வசந்தம் என்று பாடுகிற அந்த பாடலிலே எது நவரசத்தில் உயர்ந்ததாம்? நாணம், நான் உடைமை. அதனால் தான் வள்ளுவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது அணி என்றோ நானுடைமை சான்றோர்க்கு, அஃதின்றேல் பிணி என்றோ பீடு நடை என்பதாக பதிவு செய்வார். அதாவது ஒரு சான்றோர் என்றால் அந்த சான்றோருக்கு எது அணி, எது அழகு, எது மேன்மை? அது நானுடைமை, நாணப்படுதல். அந்த நாணப்படுதலும் எந்த நேரத்தில் தன்னை வியந்து போற்றி பெருமையோடு அங்கு ஆர்ப்பரித்து சொல்கின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது, அங்கே நாம் மிகுந்த தாழ்ச்சியோடு, அவையடக்கத்தோடு, பணிவோடு, நாணத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளல். அப்போ அத்தகைய தன்மையில் இன்று நானுடைமை கொண்ட மாந்தர்கள் பெருக வேண்டும். அவர்கள் சான்றோர்கள். அதே வேளையில் அத்தகைய மிகப்பெரிய சான்றோர்கள் எல்லாம் இங்கு பாராட்டப்பட வேண்டும். அவர்கள் நாணப்படுகின்ற அளவுக்கு இங்கு பாராட்டுதல்களை அவர்கள் பெற வேண்டும். பல நேரங்களில் நல்லவர்கள், திறனாளர்கள், இந்த சமூகத்துக்காக உழைக்கிறவர்கள், உழைத்தவர்கள், அவர்கள் ஏற்பிசைவு செய்யப்படுவது இல்லை. எதற்காக? பல காரணங்கள். அது பொறாமையாக இருக்கலாம், அல்லது தனக்கு இயலவில்லை என்பதாக இருக்கலாம், அல்லது பொருட்படுத்தா ஒரு தன்மை. இன்றைய குற்றங்களுள் மிகப்பெரிய ஒரு குற்றம் என்னவென்றால், பொருட்படுத்த வேண்டியவற்றை பொருட்படுத்தாமல் விட்டு விடுதல். எதுவும் நடக்கட்டும், யார் என்ன, அவங்க செய்கிறாங்க என்பதாக எண்ணி அப்படியே மிகவும் இயல்பாக விட்டு விடுதல். மாறாக இவர் மேன்மைக்குரியவர் தான் என்றால் மேன்மைக்குரியவர் என்று அங்கு பதிவு செய்யப்படட்டும். தந்தை வளனாரை குறித்து அங்கே மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார், அவர் நேர்மையாளர். நத்தனியேலை குறித்து இயேசு அங்கு பதிவு செய்கிறார், இவர் உண்மையான இஸ்ரவேலர். நன்று. இத்தகைய அந்த பதிவுகள், பாராட்டுகள் நன்று. தூத்துக்குடி தென்மறை மண்டலத்துக்கு ஒரு முறை மறைக்கல்வி இயக்குனர், தமிழக இயக்குனர் அருள்பணியாளர் அனலின் வந்திருந்தார். அப்போது அவங்க உரையாற்றி கொண்ட நேரத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்தார். அதாவது பாராட்டுவதும் பக்தியே என்று. மிகச்சிறப்பு. பிறர் என்னை பாராட்டணும் என்றே நானும் விரும்புகிறேன், நானும் பிறரை பாராட்டுவேன் என்று சொல்லி, அதுதான் அந்த பொன் விதி. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். அத்தகைய தன்மைகளில் ஒன்று பாராட்டுதல், ஏற்பிசைவு செய்தல் என்பதாக பார்க்கிறோம். ஆஸ்கார் ரம்பிரோ சொல்வார், பக்தி என்பது கண்களை மூடி ஜெபிப்பது மட்டுமல்ல, மாறாக கண்களையே குருடாக்குகின்ற அளவுக்கு நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து போராடுவதும் பக்தியே. இப்படி பக்தியின் பல வடிவங்கள், அவற்றுள் ஒன்று பாராட்டுதல். அந்த பாராட்டுதலை நாம் இங்கு இயல்பாக கொடுக்க வேண்டும். அப்படி பாராட்டப்படுகின்ற பொழுது நாம் நாணப்பட வேண்டும். இந்த தன்மைகள் எல்லாம் உயரட்டும். இன்று நாம் ஒரு சொல் புரிந்து கொள்வோம். அங்கீகரித்தல். அங்கீகரித்தல் என்பது சமஸ்கிருத சொல். ஆனால் தனித்தமிழ் சொல் ஏற்பிசைவு செய்தல். ஏற்பிசைவு செய்தல் என்கிற அந்த சொல்லை பழக்கத்திற்கு கொண்டு வருவோம். ஆக அன்பு நெஞ்சங்களை, இன்று திரிகடுகம் சொல்கின்ற அந்த சுக்கு போன்ற அந்த மருந்து, பிறர் நம்மை பாராட்டுகின்ற நேரத்திலே நாம் நாணம் கொள்வோம். இத்தகைய உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகம் நிகழ்வில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்ல இருந்து நம்ம ஒரு புதிய விஷயத்த கத்துக்கணும்னா என்ன செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன செய்யணும்? ஸோ அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட மனசு விட்டு என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஏன்னா நம்ம பல நேரங்கள் இந்த ரொட்டீன் லைஃப்ல ஓடிட்டே இருக்கிறதுனால வீட்டில் அப்பா அம்மாட்டையும் சரி, இல்லை பிள்ளைங்கிட்டையும் சரி, யார்கிட்ட கணவன் மனைவி கிடையிலும் கூட பேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, ரீச் ஆகிட்டீங்களா, ஓகே வேலையை முடிச்சு கால் பண்ணுங்க. வேலையை முடிச்சு கால் பண்ணுவாங்க. ஓகே வேலை நல்லபடியாக முடிஞ்சதா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஓகே டன், பிறகு கூப்பிடுங்க. ஓகே இதுதான் யூஸ்வலான ஒரு கான்வர்சேஷனாக
நிறைய திருமணமான கணவன் மனைவிக்கு இடையிலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலும் சரி, வேலைக்கு போகக்கூடிய பலருடைய கான்வர்சேஷன்ஸ் அவங்க குடும்பத்தினரோடு எப்படிதான் இருக்குன்னா இவ்வளவுதான் இருக்குது. அப்போ மனசு விட்டு அந்த நாள்ல என்ன நடந்துச்சு, என்ன சந்திச்சேன், என்ன பேசுனேன் அப்படின்னு சிரிச்சு பேசுவதற்கு கூட நம்ம நேரத்தை என்ன பண்றதில்ல, செலவிடுவதில்லை. ஒருவேளை அதையும் தாண்டி யாராவது ஒருத்தவங்க சொன்னாலும் கூட அதை மனம் ஒத்து நம்ம கேட்கிறோமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. சரி, நீ சொல்லிக்கிட்டே இருப்ப, வளவலன்னு பேசிட்டே இருப்ப, நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு. ஆனா நமக்கு வேலை அதை பாக்குற அளவுக்கு அங்க பெரிய வேலை ஒன்றும் இருக்காது. ஆனா அதை கேட்கக்கூடிய மைண்ட் நம்ம கிட்ட என்ன பண்ணல, இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்னன்னா நாம பேசுறதும் இல்ல, பேசுறத கேட்கறதும் இல்ல. அப்போ ரொட்டீன் லைஃப்ல இருந்து விடுபட்டு வெளிவர இது ரொம்ப 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 முக்கியம். அட்லீஸ்ட் டின்னர் டைம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்க, பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிடும் போது இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொருத்தவங்க அவங்க நாளில் நடந்த விஷயங்களை ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ரொட்டீன்ல இருந்து வெளிவர முடியும். சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், 1000 கதைகள், உலகமே உள்ளங்கையில். ஒரு காலத்தில் குடும்பம் முழுவதும் ஒரே திரைக்கு முன்பாக அமர்ந்திருந்தது. இன்று ஒரே வீட்டில் 4 பேர், 4 திரைகள். ஓடிடி தளங்களில் நாம் என்ன பார்க்கிறோம்? அது நம்ம எங்கு கொண்டு செல்கிறது? ஓடிடி தளங்கள் சுதந்திரத்தின் அடையாளமா, அடிமைத்தனமா, பொழுதுபோக்கா அல்லது பாதிப்பா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? அருள்வாக்கு பகுதி, விடுதலை பயணம் 32. மோசே மலையில் நின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து நாட்டின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும், தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர். ஆரோன் அவர்களை நோக்கி, உங்கள் மனைவியர், புதல்வர் புதல்வியரின் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே மக்கள் எல்லாரும் தங்கள் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர அவரும் அவர்கள் கையில் இருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்தார். அப்போது அவர்கள், இஸ்ராயேலே, உன்னை எகிப்து நாட்டின்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர். மோசே தாமதமானார். உடனே மக்கள் உடனடி கடவுள்களை உண்டாக்கினர். அதற்கு முன்பாக ஆடி பாடி மகிழ்ந்தனர். உண்மை கடவுளை மறந்தனர், அவரை துறந்தனர். குடும்பத்தில் உடன் இருப்பவர்களை மறந்தனர். உடனடி கேளிக்கை, உடனடி இன்பம் என்று போகும் அவசர உலகத்தில் ஓடிடி தளங்கள் கேளிக்கை என்னும் வரத்தை தரும் போலி கடவுள்களே. இன்றைய காலத்தில் இணைய உலகில் அதிகமாக பேசு பொருளாக மாறியிருப்பது நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, டிஸ்னி ஹாட்ஸ்டார் போன்ற ஓடிடி தளங்களே ஆகும். உலக திரைப்படங்களில் இருந்து இணைய தொடர்கள், வெப் சீரிஸ் மற்றும் பல்சுவை நிகழ்வுகள் வரை அனைத்தையும் விரும்பி பார்க்கும் தளமாக அது விளங்குகிறது. பல ஆண்டுகளாக கேபிள் டிவி பார்த்து கொண்டிருந்தவர்கள், குறிப்பாக இளைய தலைமுறையினர், இந்த தளங்களையே இன்று விரும்புகின்றனர். செயற்கைக்கோள் ஒளிபரப்பு மற்றும் கேபிள் வழி ஒளிபரப்பு முறைமைகள் இன்று மாற்றம் கண்டுள்ளதை கார்டு கட்டிங் என்கின்றனர். புற்றீசல் போல அதிகரிக்கும் ஓடிடி தளங்கள் ஒரு தனி மனித விருப்பத்திற்கேற்ப பர்சனலைஸ்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வடிவமைக்கப்படுகின்றது. யார் எதை எப்பொழுது பார்க்க விரும்புகின்றார்களோ அதை அவர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் பார்க்க முடியும். பல்வேறு மொழி பேசும் பயனர்களுக்கு அவர்களின் மொழியிலேயே காணொளிகளை தயாரித்து கொடுக்க முடிகிறது. இதனால் பல்வேறு மக்களின் கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் நமக்கு அறிமுகமாகிறது. நமது பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சார செழுமைகள் உலகத்தின் பார்வைக்கு வைக்கப்படுகின்றது. ஓடிடி தளங்களை காலத்தின் கொடை என நம்பி அப்படியே ஏற்றுக்கொள்வதிலும் சிக்கல் இருக்கிறது. மொழி, கலாச்சாரம், பண்பாட்டு திணிப்பு, வேறு எதை பற்றும் யோசிக்க விடாமல் பல மணி நேரமாக தொடர்ந்து பார்க்க வைப்பது, தணிக்கையற்ற வெளியீடுகள், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை காட்சிகள் போன்ற கூறுகள் ஓடிடி தளங்களை ஆய்வு கண்ணோட்டத்தோடும் விமர்சன அணுகுமுறையோடும் பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஒரு எபிசோட் முடிந்தவுடன் அடுத்த எபிசோட் தானாகவே தொடங்குவதுதான் பிஞ்ச் வாட்சிங்க்கு மிக முக்கிய காரணம். எனவே செயலியில் உள்ள ஆட்டோ பிளே நெக்ஸ்ட் எபிசோட் என்ற வசதியை முடக்குங்கள். ஒரு எபிசோட் முடிந்தவுடன் அடுத்ததை பார்க்கலாமா வேண்டாமா என்று
யோசிக்க இது உங்களுக்கு சிறிது கால அவகாசம் கொடுக்கும். பலர் சாப்பிடும்போது ஏதாவது பார்த்தால்தான் சாப்பாடு இறங்கும் என்ற பழக்கத்தை கொண்டிருப்பார்கள். இது கவனக்குறைவாக அதிக நேரம் பார்க்க தூண்டும். சாப்பிடும்போது குடும்பத்தினருடன் பேசுவது அல்லது அமைதியாக சாப்பிடுவது நல்லது. ஓடிடி தளங்களுக்கு ஒதுக்கும் நேரத்தை வேறு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள். உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி, ஆடியோ புத்தகங்கள் கேட்பது, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள். ஒவ்வொரு மக்கள் தொடர்பு ஊடகங்களிலும் நன்மைத்தன்மையும் தீமைகளும் புதைந்திருப்பது போல இணையதள ஓடிடி தளங்களிலும் அவை காண கிடக்கின்றன. எதற்கும் பொறுமை இல்லாமல் ஆரோன் தங்கத்தால் கன்றுக்குட்டி ஒன்றை செய்து வழிபட்டது போல நாமும் ஓடிடி தளங்களுக்கு அடிபணிகின்றோம். ஓடிடி தளங்கள் அல்காரித கன்றுக்குட்டிகள் என்று சொல்லலாம். இஸ்ராயல் மக்கள் மோசேயையும் யாவே கடவுளையும் மறந்தது போல ஓடிடி தளங்கள் குடும்ப உறவை வலுவிழக்கச் செய்து நமது கடவுள்களையும் மறக்கச் செய்கின்றன. ஒவ்வொருவரையும் தனித்தீவாக அது மாற்றுகின்றது. இணைந்து வருதல், இணைந்து ஜெபித்தல், இணைந்து உணவு உண்ணல் என்ற பண்புகள் மறந்து போகின்றன. ஓடிடி தளங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆய்வு கண்ணோட்டத்துடன் அணுகுவது நம் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய ரொட்டீன் லைஃபை உடச்சிக்கிட்டு வெளியே வரணும்னா செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க வந்து வெளியில போயிட்டு வாங்க. அதாவது வெளியிலனா நீங்க ரொம்ப கூட போக தேவையில்லை. அட்லீஸ்ட் இங்கேருந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்போ இல்லை ஒரு பீச்சோ இல்லை ஒரு பார்க்கோ இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ரொட்டீன் லைஃப்லேருந்து நீங்க வெளியில வர முடியும். இல்லை சண்டே கூட நீங்க ஹோல் டே வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கடுப்பா இருக்குன்றத நீங்க புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதுலேருந்து ஒரு மாற்றத்தை காண முடியும். கண்டிப்பா. அந்த சண்டேக்கு ஏன் சண்டேன்னு பேர் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. ஏன் அப்படிங்கிறப்போ வாரத்துல 6 நாட்கள் வேலை செஞ்சு எப்பண்டா வீட்டுல ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நாள்லயும், வாரத்துல 6 நாள் வீட்டுக்குள்ள இருந்து எப்பண்டா ஒரு நாள் வெளியே போவோம் அப்படிங்கிற மனைவிக்கான வந்த ஒரு நாளும், அது ரெண்டும் சந்திக்கக்கூடிய அந்த நாள் தான் சண்டை வருது. அதனால அது பேரு சண்டே அப்படின்னு சொல்லி நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், ஓய்வு எடுக்கத்தான். நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், தேவையான ஓய்வு எடுக்க வேண்டும். அந்த தேவையான நேரத்துல நம்ம என்ன பண்றோம், அதாவது சண்டே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 1000 காரணங்கள் சொல்றோம், ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை கரெக்டான நாட்கள் திங்கள் முதல் சனி வரை இருக்கட்டும், இல்லை திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கட்டும், நைட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்க போகிறோமா, தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோனோ எலக்ட்ரானிக் டிவைஸோ என்ன பண்ணக்கூடாது, டிவி எதுவுமே பார்க்கக்கூடாது. அதை நம்ம சரிவர செய்கிறோமா, அதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த நேரத்தில் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியே போய் ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடய ஸ்பெண்ட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு பல்வேறு காரணங்கள். அதில் மிக முக்கியமான காரணம் நான் ஓய்வு எடுக்கிறேன், வாரத்தில் 6 நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஒரு நாள் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லா நாளும் தேவையான ஓய்வு எடுத்தோம்னா அந்த 6வது நாள் 7வது நாளுக்கான ஓய்வு ரொம்ப தேவை அப்படின்னு கேட்டால் அதிகமாக கிடையாது. அந்த நேரத்தில் கண்டிப்பாக நண்பர்களோட சரி இல்லை ஃபேமிலியோட சரி வெளியே போய் நீங்கள் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போய் ஒன்றா ஃபேமிலியாக உட்காந்து ஒரு ஐஸ்கிரீம் 4 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வர்றது, இல்லை எங்கேயாவது ஒரு பார்க்கில் போய் உட்காந்து குழந்தைங்களை விளையாட விட்டு மகிழ்வித்து கூட்டிகிட்டு வர்றது, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த ரொட்டீன் லைஃப்ல இருந்து நம்ம எவ்வளோ அப்படி செக்கு மாடு சுற்றுற மாதிரி வேலை பார்த்தாலும் கூட அதுல இருந்து ஒரு புதிய அனுபவத்தை நமக்கு என்ன பண்ணும், கொடுத்து கொண்டே இருக்கும். ஃபேமிலியோட இந்த வாரம் வெளியே எங்கே போகிறோம், அடுத்த வாரம் அங்கே போகலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல குடும்பத்தினரோடு செலவிடுதலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த ரொட்டீன் லைஃப்ல இருந்து வெளிவருவதற்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரி பயிர்களை தேர்ந்தெடுக்கலாம்? ரொம்ப முக்கியமான பயிர் எள்ளுங்க. புதிய பயிர்கள் எள்ளு. 2வது கடலை, நிலக்கடலை. 3வது பயறு வகை பயிர்கள். இந்த காலத்தில் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய 3 முக்கியமான பயிர்கள் இதுதான். ஒரு சில களிமண் பகுதியில் சுண்டல் போடலாம், கொண்டக்கடலை போடலாம். சுண்டல், கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் களித்தன்மையாக இந்த பனியில் வளரக்கூடிய பயிர்களாக இதை போட்டுக்கலாம். ஆனால் எள்ளு அப்படிங்கிறப்ப OLM 66 அப்படின்னு ஒரு ஆந்திர ரகம் இருக்குது. அதிகமான விளைச்சல் தரக்கூடியது. அது இல்லாத நிறைய குஜராத் ரகமும் இருக்குது, ஆந்திர ரகம் இருக்குது. நம்பர் தரேங்க, வாங்கிக்கங்க. அது ரொம்ப உபயோகமாக இருக்கும், நல்ல அதிகமான விளைச்சல் தரும். இது எள்ளு. அதே மாதிரி கொள்ளு,
இந்த கொள்ளு யாரெல்லாம் போடணும்னா, யாரோட நிலத்துல எல்லாம் அருகம்புல் அதிகமாக இருக்குது, கோரை அதிகமாக வந்துச்சு மழை காலத்தில், என் நிலமே மண்ணு தெரியாத அளவுக்கு கோரைக்கிழங்கா இருக்குது அப்படிங்கிறவங்களாம் தயவு செய்து கொள்ளு போடுங்க. ஏக்கருக்கு 8 கிலோன்னா ஒரு 4 கிலோ சேர்த்து 12 கிலோவாக போட்டு விடுங்க. அடர்ந்து போட்டு விடுங்க. என்ன செய்யும்? கோரைக்கிழங்க உறிஞ்சி எடுத்துரும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதில் பாதி ஆகிடும். இன்னும் ஒரு தடவை போட்டிங்கன்னா முழுசாக போயிடும். அதான் கொள்ளு, அதான் நல்ல விலை விற்கிது. 3வது உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு. உளுந்தில் மிகவும் சிறப்பான ரகங்கள்லாம் இருக்குது. LGB 904, LGB 932, கோட்டா 3, கோட்டா 3, அதான் ராஜஸ்தான் ரகம். களிமண் நிலத்துலலாம் தெளிவாக 1000 கிலோ கிடைக்குதுங்க. அதே மாதிரி பச்சை பயிறு, அதே மாதிரி தட்டைப்பயிறு. சாமி, தட்டைப்பயிறு போட்டிங்கன்னா எங்கெல்லாம் வந்து 1 அடி உயரத்துக்கு இந்த மாதிரி களைச்செடிகள் வருதோ அந்த நிலத்துலலாம் நீங்கள் இதை உழுது விட்டு போட்டிங்கன்னா அது அதோட உடம்பால் அது அந்த செடியெல்லாம் மடக்கி கொன்னுடும். அடுத்தடுத்த வருடத்தில் பூக்காது, காய்க்காது. அதே நேரத்தில் நமக்கு லாபமும் கிடைக்கும். அப்போ ஊடு பயிராக போடலாம், ஊடு பயிராகவும் போடலாம், தனிப்பயிராகவும் போடலாம். தட்டைப்பயிறு அதிகமான விளைச்சல் கொடுக்கக்கூடியது. இதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அடுத்து கடலை. பல பதிவுகளில் சொல்லிட்டேன் நான். கிர்னார் 5, TCGS 1634, இதெல்லாம் வந்து குஜராத் ஆந்திர வகை கடலை. இது இல்லாத நிறைய டேக் 32, பிரகதி, ஒரு 6-7 வகை இருக்குங்க. சிறப்பாக வரக்கூடிய கடலை ரகங்கள் வளர்க்கறதுக்கான வழிமுறைகள்லாம் நம்ம சொல்லித்தரோம். ரொம்ப எளிமையாக இதை பண்ணிட்டோம்னா ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 1000 கிலோலேருந்து 2400 கிலோ வரலும் லாபம் எடுக்கலாம் கடலையில். இந்த கவனத்தோடு செய்யணும். கடலை ரொம்ப முக்கியம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க, தண்ணீர் வசதி இருக்கவங்க மக்காச்சோளம் போடுங்க. மக்காச்சோளம் வந்து ரொம்ப நல்ல பயிருங்க. இனி வரக்கூடிய காலத்தில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க பண்ணலாம். அதாவது தண்ணீர் வசதி இருக்கிறவங்க அப்படி பண்ணலாம். தானிய பயிர்கள்லாம் அது ஒன்று முக்கியம். வாய்ப்பு இருக்கிறவங்க சிறுதானிய பயிர்கள், அதாவது முக்கியமாக சோளம், கம்பு பொதுவானதுங்க. வரகு, சாமை, குதிரைவாளி, திணை, எது முடியும்? என்ன பயப்படுவீங்க? கிளி வந்து கொத்தும், குருவிக்கு தொல்லை பண்ணுன்ட்டு. அதுக்கான வழிமுறைகள்லாம் நான் சொல்கிறேன், அது தவிர்க்கிறதுக்கு. அப்படி செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய நிலங்களில் இதையும் நம்ம பண்ணினோம்னா இன்றைக்கி உங்களுக்கு அதோட மார்க்கெட் விலை என்னன்னு தேடி பாருங்கள். சராசரியாக 100 ரூபாய்க்கு விற்கிதுங்க. நீங்கள் ஒரு கிலோவுக்கு 60 70 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கலாம். நெல்லை விட அதிகமான லாபம்ங்க. குறைந்த தண்ணீர், பனி இருக்கிற காலம் வரலும் காற்றுல ஈரப்பதத்தில் வளரும். அதுக்கப்புறம் அளவாக தண்ணி கொடுத்து கொண்டு வந்துக்கலாம். தெளிப்பு பண்ணால் போதும். அளவான தண்ணீர். இப்போ நான் சொன்ன பயிர்களெல்லாம் தேர்ந்தெடுங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இதோட விதைகளை நீங்கள் முன்கூட்டியே வாங்குங்க. தரமான ரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. விதை எங்கே கிடைக்கும்னு பார்த்து முன்கூட்டியே வாங்க. கடைசி நேரத்தில் அலைஞ்சிங்கன்னா தரமில்லாத விதையை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சிரமமாயிடும். அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்ல இருந்து நம்ம அடுத்ததா எப்படி வெளியில வரதுக்கான வழி என்ன. ஸோ ஏற்கனவே நம்ம தொடக்கத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்களா, 30 நிமிடங்கள் முன்னதாகவே எழுந்திருக்க வேண்டும். அப்போ அதுபோல் ஒவ்வொரு நாளும் என்னுடைய உடலை நான் மெருகேற்றிக் கொள்வதற்கோ, ஒரு ஜிம்முக்கு போகிறதோ, ஒரு வாக்கிங் போகிறதோ, சூரிய ஒளி என் மேலே, அதாவது காலை சூரிய ஒளி என் மேலில் படம் வரணும். நான் வீட்டை விட்டு என்ன பண்ணணும், வெளியே அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காகவோ எக்ஸசைஸாக வெளியே போயிட்டு வரணும். ஸோ இப்போ இது என்ன ஆகுனா, அந்த நாளைக்கு தேவையான அத்தனை உற்சாகமூட்டும் விஷயத்தை என் லைஃப் உடம்புல என்ன பண்ணும், அது வந்து செலுத்தும். காலையில் இருக்கக்கூடிய அந்த காலை சூரிய ஒளி கதிர்கள், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின்கள். அப்போ இதை நான் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாள் முழுவதும் நான் என்ன பண்ண உற்சாகமாக செயல்பட முடியும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரொட்டீனில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் உண்டு பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 பக்கம் ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஹாபி என்ன பண்ணுங்க, அதில் செய்யுங்க. வீட்டில் வீக்லி ஒன்ஸ் வெளியே போங்க. ஸோ இதெல்லாம் செய்வதற்கு தேவையான ஆற்றல் எதுலேருந்து கிடைக்கும்னா, இந்த மாதிரி என் உடலை நான்
கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறப்போ, மெயின்டைன் கரெக்டான உணவு, கரெக்டான டயட் அதை நான் ஃபாலோ பண்ணுறப்போ நிச்சயமாக எனக்கு அதுக்கு தேவையான ஆற்றல் என்பது கிடைக்கும். அதுல இருந்து இதுல இந்த ரொட்டீன்ல இருந்து என்ன பண்ண முடியும், வெளிவர முடியும். சூப்பர். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வலிகள் பத்தி பார்க்கலாம். இப்ப வலிகள் அப்படின்னா மூட்டு வலி. மூட்டு வலின்னா எல்லா ஜாயிண்ட்லயும் வரக்கூடிய வலி இருக்கு. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் தேய்வுனால வரக்கூடியது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. யூரிக் ஆசிட்னால வரக்கூடியது கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் பிளஸ் ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. இது மாத்திரம் இல்ல, கழுத்தெலும்பு தேய்வுனால சர்விக்கல் ப்ராப்ளம், இடுப்பு எலும்பு குறுக்கு எலும்பு தேய்வுனால உங்களுக்கு லம்பார் ப்ராப்ளம், இப்படியெல்லாம் வலிகள் இருக்கு. இது ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, ஜாயிண்ட் சம்பந்தமான பிரச்சனை. அது எலும்பு தேய்வாக இருக்கலாம், அல்லது எண்ணெய் பசை குறைவாக இருக்கலாம், அல்லது தசைநார் டேமேஜ் ஆக இருக்கலாம், இல்ல பல்ஜியா இருக்கலாம், டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகி அதுல உங்களுக்கு பல்ஜி வரலாம். இதுல உங்களுக்கு வலியும் இருக்கலாம், சிலருக்கு மருத்துவம் போகலாம். இப்போ டிஸ்க் பிரச்சனை இருக்குங்களை பார்த்து உங்களுக்கு முதல்ல வலி இருக்கும், அப்புறம் மருத்து போகும். அது கம்ப்ரெஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு மருத்து போடுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வலி வரலாம், சில பேருக்கு உணர்ச்சியே ஒரு மாதிரி விட்டு போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. இப்ப ஜென்ரலா அனைத்து வயதிலும் இருக்கும், அதாவது சின்ன குழந்தையில இருந்து வயதானவங்க வரைக்கும் வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதுதான் RA ஃபேக்டர் நம்ம பாக்குறோம். அப்ப இதுல ESR கூட ரைஸ் ஆயிருக்கும் பிளட் டெஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது. இது முக்கியமா அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மக்களுக்கு சொல்றோம். சின்ன எலும்புல இருந்து பெரிய சின்ன மூட்டுகள்ல இருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் பாதிப்பு அடையும். ஆரம்பத்துல சின்ன மூட்டு ஜாயிண்ட் வீக்கம் வலி வரும், அப்புறம் கால் பெருமூட்டுல பாதிப்புகள் வரும். இது ஒரு சிம்டம்ஸ். இது இல்லாம ஃபீவர் இருக்கலாம், வலி இருக்கலாம், வீக்கம் இருக்கலாம், ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம், நீட்டம் மடக்க முடியாது. இது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். டெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இதே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இது எப்படி நம்ம அவங்களுக்கு கண்டுபிடிக்க செய்வது? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலும் கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு நாள் ஆக ஒரு 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு முக்கியமா எந்த மூட்டுகள்ல எடை அதிகமா தாங்குதோ அந்த இடத்துல இருந்து வலிகள் பெரும்பாலும் ஆரம்பிக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முட்டில இருந்து ஆரம்பிக்கும் அல்லது இடுப்புல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு மூட்டுல கூட பாதிப்பு தொடங்கலாம், அப்புறம் அது பாதிச்சு அடுத்த மூட்டும் பாதிப்பு வரலாம். அது இந்த போன் டீஜெனரேஷன், எலும்பு தேய்மானத்தோட ஒரு விளைவாக ஏற்படக்கூடிய வலி நாளாக. அதாவது நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், பெரிய மூட்டுகள்ல பாதிப்பு தொடங்கி சின்ன மூட்டுகள் வரைக்கும் பாதிப்பு தொடரும். அதுதான் தேய்வுனால ஏற்படக்கூடியது, அதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இதுலயே ஓவரா தேஞ்சு போச்சு, அது ஆஸ்டியோபோரோசிஸ். இப்ப யூரிக் ஆசிட் அதிகமானதுனால வரக்கூடியது கவுட் ஆர்த்ரைட்டிஸ். அதோட பாதிப்புகள் எப்படி இருக்கும்? இது பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல யூரிக் ஆசிட் அது ஒரு வகையான உப்புன்னு நம்ம சொல்லலாம். அதோட அளவு அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தள்ளி இருக்கக்கூடிய மூட்டுகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கால் பெருவிரல், அங்க போய் அந்த உப்பு முதல்ல போய் படிய ஆரம்பிக்கும். இப்ப படிய என்ன ஆகும், திடீர்னு அவங்களுக்கு அந்த இடத்துல சறுக்கு குத்துற மாதிரி வலி ஏற்படலாம், இல்ல ரொம்ப ரெட்டா செவந்து போய் வீக்கமா வந்துடும், தொடக்கூட முடியாது அந்த இடத்த. அது மாதிரி அப்ப அடிக்கடி வந்துட்டு போகும். ஸோ அது அந்த யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கும்போது வரக்கூடிய ஒரு மூட்டு வலி பிரச்சனை. இந்த முதல்ல பார்த்தது அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுனால ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், ஒரு வீக்கம். அது இந்த சின்ன சின்ன மூட்டுகள்ல வரக்கூடியது, அது நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்றோம். யூரிக் ஆசிட்ன்றது கால் பெருவிரல் பெரும்பாலும் வரும், அல்லது கை விரல கூட வரலாம், பட் பெரும்பாலும் கால் பெருவிரல்ல ஏற்படும். அதுக்கு உண்டான பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா நமக்கு எந்த வகையான பிரச்சனை அப்படின்றது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு நமக்கு சிறப்பாக இருக்கும். இந்த யூரிக் ஆசிட் வரக்கூடியது சிறுநீரகத்தையும் பாதிக்கும். அதாவது நம்ம கவனிக்காம விடும்போது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ப்ராப்பர் டயட் இல்ல அப்படின்னு சொன்னா கிட்னியும் பாதிப்பு ஏற்படுது.
இதே சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அது எப்படி இருக்கும்? அது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்கும். அப்புறம் அதுவே வந்து நாளாக ஆக அந்த தோல்ல இருந்து எலும்பு பகுதிகளுக்கு அது வந்து அந்த நோய் பரவி வரும்போது மூட்டுகள்லையுமே அந்த வலி, வீக்கம் எல்லாம் ஏற்படும். இதுவும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னும் நாள் ஆக 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 இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரலாம். அப்ப என்ன, அவங்க பேஷண்ட்டுக்கு ஒரு பக்கம் ஸ்கின் ப்ராப்ளம் அதோட ஒரு அவஸ்தை, இன்னொரு பக்கம் மூட்டு வலி அதோட ஒரு அவஸ்தை, ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது அந்த நோயோட தீவிரமும் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது. இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாசிட்டிவை நீங்கள் கடைபிடித்தால் நெகட்டிவ் ஆக்க முடியும். அதற்கு உண்டான மருந்துகள், மாத்திரைகள், ஆயில்கள், உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கு. தொடர்ந்து அதை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு முழுமையாக குணம் பெற வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுகிறது. அது பேஷண்ட் ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு ரிசல்ட், ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு விளைவுகள், பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்குதான் பேரு இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு முடக்கு வாதம், சரவாங்கின்னு பேர். ஆளையே முடக்கி விட பெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நிமிர்த்த முடியாது, சரி பண்ண முடியாது. இதுல பேஷண்ட் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, சரி எனக்கு எந்த பிரச்சனையும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார், வலி மட்டும் இல்லாம இருந்தா போதும் அப்படின்றதான் நிறைய பேஷண்டோட ஒரு கோரிக்கையா இருக்கு. அது அவங்க படி நியாயம் தான், வலி மட்டும் இல்லாம இருந்தா போதும் அப்படின்றது. பட் பேஷண்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வலியோட வெளிப்பாடு என்ன, எதனால அந்த வலி வருது, அதுக்கான முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த வலியை வந்து நம்ம ஒரு ரூட் லெவல்ல இருந்து, வேர்ல இருந்து நம்ம அதை கிளியர் பண்ண முடியும். ஜஸ்ட் மேலாக்கா ஜஸ்ட் ஒரு பெயின் கில்லர் மட்டும் போட்டுட்டு போறதுதான் வந்து மிகப்பெரிய தவறு. அதுக்கு உண்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ ஆயுர்வேத முறைப்படி அதுக்கு மூல காரணம் என்ன, எலும்பு தேய்மானமா, அல்லது இன்ஃப்ளமேஷனா சொன்ன மாதிரி வீக்கமா, அல்லது உப்பு சத்து அதிகமா இருக்கா, இல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடா அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி, உணவு முறை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த வலியும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வலி அதிகமா இருக்கேன்னு பெயின் கில்லர் மட்டும் போட்டுட்டு இதுதான் ட்ரீட்மெண்ட்னு நினைச்சுக்கிட்டு பெயின் கில்லர் போட்டு வலி மறைஞ்ச உடனே ஓகே எனக்கு எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே போகக்கூடாது. இதே போலதான் அந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ப்ராப்ளமும் அப்படித்தான். எடுத்தோடனே எல்லாருக்கும் அறுவை சிகிச்சை அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்க ரிப்போர்ட்டை கொண்டு வரும்போது அந்த ரிசல்ட்டை பார்த்து நம்ம மெடிசன்ஸ், டயட்டு, உடற்பயிற்சி எல்லாம் அட்வைஸ் கொடுக்குறோம். அது கடைபிடிக்கும் போது படிப்படியாக குணமாகி அவங்க லைஃப வித்தவுட் சர்ஜரி மேனேஜ் பண்ண முடியும். அந்த வாய்ப்புகள் இருக்கு. அது கடைபிடித்தால் மாத்திரம்தான் கிடைக்கும். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு நோய் வருது, அதுக்கு எப்படி தீர்வு கிடைக்குதா அப்படின்னா நீங்கள் கடைபிடித்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ரொட்டீன் லைஃப்ல இருந்து வெளிவருவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் ஃபைனலா என்ன சொல்றாங்க? ஃபைனலா என்ன சொல்றாங்களா, ஒவ்வொரு நாளும் நம்ம உறங்க செல்வதற்கு முன்னே ஒரு 3 நல்ல விஷயத்தை நம்ம வந்து யோசிச்சுட்டு நம்ம தூங்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம், இன்னைக்கு நம்ம வந்து யாருக்கெல்லாம் கெட்டது செஞ்சோம், அவங்க கிட்ட போய் நம்ம நாளைக்கு என்ன சாரி சொல்லணுமா, அவங்கள சமாதானப்படுத்தணுமா, அந்த விஷயத்தை யோசிக்கிறோம். ப்ரேயர் பண்ணிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம தூங்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் இன்னுமே வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா நம்ம மாதா தொலைக்காட்சியோட குட் நைட் டாக் அப்படிங்கிற நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா அந்த சுய பரிசோதனை அப்படிங்கிற ஒரு ஆன்ம பரிசோதனை செய்கின்ற பொழுது இன்னைக்கு நாளில் நான் செய்ய வேண்டிய செயல்களை கரெக்டாக செஞ்சேனா, இதெல்லாம் நான் தவறி இருக்கிறேன், இதெல்லாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது நாளைய பொழுது திட்டமிடுதலோடு தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றது. அதுபோல இன்றைய பொழுதும் எவ்வளவு நல்ல விதமாக எனக்கு முடிந்திருக்கிறது, இந்த நாள் எவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு புரிதலையும் எனக்குள்ள என்ன பண்ணுது கொடுக்குது. ஸோ அப்போ இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொட்டீன் லைஃப்ல இருந்து வெளிவருவதற்கு இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சிந்திச்சிருக்கிறோம். இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாள் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். அதிபன் இன்ஃபன்டைன் இன்று தனது 8ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, அம்மாச்சி, சித்தி, சித்தப்பா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோயல் ஆலன் இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியம்மா, சித்தப்பா, சித்திகள், அண்ணன்கள், அக்கா, மாமாக்கள், அத்தைகள், தங்கச்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்.
சிறப்பான விழாக்கோளம் பகுதி நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கு பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடின எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கான இறையாசிரியம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று இளங்காலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமா? ஏசாயா 52 அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படி கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ராயேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்வார், இஸ்ராயேலின் கடவுளாகிய அதே ஆண்டவர் உங்களுக்கு பின்னே பாதுகாப்பாக இருப்பார். இதை பற்றி நான் ஒரு முறை ஒரு மறைவுரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இந்த வாக்கியத்தை மேற்கோள் காட்டினேன். உடனே ஒரு சிறுவன் எழுந்து சொன்னான், அது எப்படி ஆண்டவர் முன்னாலே இருப்பாரு பின்னாலே இருப்பாரா அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்டேன். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், இந்த இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை கடக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். அவன் அப்படியே யோசித்து பார்த்து, ஆமா, முன்னால விளக்கு தூணு பின்னால மேகம் அப்படின்னு சொன்னான். நண்பர்களே, நம் ஆண்டவர் நம்மை எப்போதும் பாதுகாக்கின்றவர், நமக்கு முன் வழிகாட்டி செல்லுகின்றவர், நமக்கு பின்னே பாதுகாப்பு அளித்து வருகின்றவர். இந்த உண்மையை நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால், உணர்ந்திருந்தோம் என்றால் கட்டாயமாக நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாக நாம் பயணம் செய்வோம். அந்த தைரியத்தோடு இந்த நாளை தொடங்குவோமா? எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மகிழ்ச்சி. நம்ம அன்பாயரோட இறையாசர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட பாடம் நம்முடைய வாழ்க்கை முறை, சுழற்சியான வாழ்க்கை முறை, ரொட்டீனான இந்த லைஃப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள். எல்லாருமே அதுல இருந்து வெளியே வருவதற்கு என்ன பண்றோம்? விருப்பப்படுறோம். ஆனால் தெரியாம திரும்ப திரும்ப மீண்டும் அந்த சுழலே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சிக்கிக்கொண்டே இருக்கின்றோம். அப்போ அதுல இருந்து வெளிவருவதற்கு என்னென்ன பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கடவுள் நீங்க நமக்கு சிந்திக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. சிந்தித்த விஷயங்களை வாழ்வாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்வோம். வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை கடவுளிடம் கேட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, வாழ்வில் தடைகளை உடைப்போம், வெற்றி காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.